சோறு போடுற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஃபைனல் சீசன், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் மற்றும் இயக்குநர்களான த டஃபர் பிரதர்ஸ் அவங்களுடைய கைவண்ணத்தில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அதோடைய சீசன் 5 அதோடைய முதல் 4 எபிசோடு இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்பாய்லர் இல்லாத ஒரு ரிவ்யூவாக நான் இதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த 4 எபிசோடுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு கூட இந்த ரிவ்யூ பார்க்கலாம். இல்லை இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்காக மோஸ்ட்லி நான் ஸ்பாய்லர் இல்லாமல் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீசன் 4 ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய சீசன் 4 வந்து முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து ஃபைனல் எப்போ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்துச்சு. 2019 இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது இது இந்த அளவுக்கு ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சீசனாக அமையும் அப்படிங்கிறது இதை இயக்குனவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஒரு சீசனும் கடந்து வந்து கிட்டத்தட்ட 4வது சீசன் முடியும் போது இப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் சீரியஸ், அதுவும் ஒரு 80s பேக்ட்ராப்பில் ஒரு பீரியட் ஃபேக்டரில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க ரைட்டிங்கில் யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்குமே யோசிக்க தோணுச்சு. ஸோ அதோடைய சீசன் 5 வெளியாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் மொத்தம் 4 எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு எபிசோடுமே 1 மணி நேரம் ஓடுது. கடைசி எபிசோடெலாம் வந்து ஒரு பெரிய படம் மாதிரி ஓடுது, 1.5 மணி நேரம் கிட்ட ஓடுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் ஓடுது. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த எபிசோடுகள் எவ்வளோ நேரம் ஓட போகுது அண்ட் ஃபைனல் எபிசோடு எவ்வளோ பெரிய எபிசோடு அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ முடிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடுடைய கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது சீசன் எங்கே முடிஞ்சுதோ, அதாவது அப்சைட் டவுனுடைய வழி அப்படிங்கிறது நம்ம ரைட் சைட் அப், அதாவது மேலே இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கதவு திறக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்கி கொடுக்குது 4வது சீசனுடைய எண்டில். ஸோ அப்படி வந்து அந்த ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற அந்த சிட்டியவே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போய் அதுக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி கேம்ப்லாம் செட் பண்ணி அங்கே என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற வெக்னா அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து எப்படிலாம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கதையின் முக்கிய கதாபாத்திரங்களாகிய நம்ம எல்லாரும், அதாவது நம்ம வில் அண்ட் நம்ம லெவன் அண்ட் அந்த வில்லுடைய அம்மா அண்ட் அவங்களுடைய அப்பா, அதாவது நம்ம லெவனுடைய அப்பா ஹாப்பர், வில்லுடைய அம்மா ஜேன், அதுக்கப்புறம் ஸ்டீவ், டஸ்டின், ஸோ இது போல் பல எல்லா முக்கியமான கேரக்டர்ஸும் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டுறாங்க. என்ன அப்படின்னா வெக்னாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி இந்த மிலிட்ரி செட்டப்பை எல்லாத்தையும் தாண்டி நம்மளும் உள்ள அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போய் அந்த வெக்னா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த வெக்னாவை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குழுவுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஏன்னா அந்த வெக்னா அப்படிங்கிற அந்த கேரக்டர்னால இவங்க பல பேரை இழந்திருக்காங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இழப்புகள் இருக்குது. அண்ட் வில் அப்படிங்கிற கேரக்டர் தான் முதல் சீசனில் அவருடைய அந்த வேனிஷிங்கில் தான் இந்த கதையே வந்து ஆரம்பிச்சுது. ஸோ அவருக்கும் வெக்னாவுக்குமான அந்த கனெக்ஷன் என்ன, அவருக்கு ஏன் அடிக்கடி வந்து வெக்னா என்னெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் வந்து அவருடைய மைண்டுக்கு வந்து போகுது. அண்ட் இந்த பாட்டில் அவருடைய அந்த கேரக்டருடைய ரிவீலிங் பார்ட் என்ன, அண்ட் லெவன் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 4th சீசன் முடியும் போது. இந்த பாட்டில் அவங்க பயங்கரமான ஃபுல் பவரோட இறங்குறாங்களா, ஸோ மற்றவங்களாம் சேர்ந்து இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 4 எபிசோடில் நமக்கு கதையாக சொல்லியிருக்கிறாங்க. எபிசோடு வைஸ் பார்க்கும்போது எல்லா எபிசோடுமே பரபரப்பின் உச்சத்தில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு எபிசோடு கூட நமக்கு வந்து இது ஏன்டா எடுத்தாங்க இந்த எபிசோடு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எபிசோடாகவே இவங்க எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இந்த 5th சீசனில் ஒரு எபிசோடும் எல்லாருமே வந்து பரபரப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரைட்டிங்கில் ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பாக இந்த வெப்சீரிஸுடைய பட்ஜெட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆடி போடுவீங்க. கிட்டத்தட்ட 3300 கோடி நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஒரு வெப்சீரிஸுடைய சீசனுக்காக, இந்த சீசன் 5க்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இந்த வெப்சீரிஸை எவ்வளோ நம்பியிருக்காங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக இந்த வெப்சீரிஸ்க்காக அவங்க வந்து 7000 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்களாம் இத்தனை வருஷத்தில்.
எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்ட படங்கள் இருக்கிற ஜேம்ஸ் கேமரூன் மாதிரி ஆட்கள் இருக்கிற அவதார் படத்துக்கு கூட இவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஏன்னா இவங்க ஒரு எபிசோடுக்கும் அவ்வளோ மெனக்கெடல்கள், அவ்வளோ செலவுகள், அவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, அவ்வளோ சவுண்ட் டிசைன் ஒர்க்கு, செட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான ஒரு சீரியஸ்ன்னு தான் நானும் இந்த வெப் சீரிஸை சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேவிட் ஹார்பர், வினோனா ரைடர், மில்லி பாபி ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் வர எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம அள்ளிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அவங்களாம் வந்து ஆல்ரெடி எல்லா சீசன்லையும் நம்ம பார்த்து பழகின கேரக்டர்ஸ் தான் அப்படின்னாலும் இந்த சீசனில் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக வந்து அந்த கிரால் அப்படிங்கிற அந்த முதல் சீசனில் வரக்கூடிய அந்த கிராலுக்கான அந்த செட்டப்பு, அதுக்கு இவங்க வந்து ஐடியா பண்ணுற அந்த விதங்கள் அண்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி விதங்கள், அதெல்லாம் வந்து காட்டின விதத்தில் ஒரு பரபரப்பு வந்து நமக்குள்ள தொத்திக்குது. ஸோ அந்த விஷயமாக இருக்கட்டும். அண்டு ஹென்ரி அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த வெக்னாவோட ஹென்ரின்ற கேரக்டருடைய அந்த பார்ட்டை இவங்க ரிவீல் பண்ண விதமாக இருக்கட்டும். அண்ட் ஹாலி அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய வேனிஷிங், ஸோ செகண்ட் எபிசோடில் அந்த பொண்ணு தான் காணாமல் போகும். ஸோ அந்த எபிசோடை இவங்க கேப்சர் பண்ண விதமாக இருக்கட்டும். அண்ட் 3வது எபிசோடில் ரொம்ப முக்கியமான கேரக்டர், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் எப்படா எழுந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துன்னு இருப்போம். ஸோ அந்த கேரக்டர் எப்படி ஹாலியை சந்திக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே ட்விஸ்ட் வச்சு இவங்க அந்த கேரக்டரை எழுதின விதமாக இருக்கட்டும். அண்ட் இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக 4வது எபிசோடில் வேற லெவலில் ஒரு திரைப்படத்தை பார்த்து முடிக்கும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி அந்த கிளைமேக்ஸை வந்து இவங்க கன்சீவ் பண்ண விதமாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடையும் தெளிவாக எழுதி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பரபரப்பு இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கண்டிப்பாக அடுத்த கிறிஸ்மஸுக்கு அடுத்த 3 எபிசோடுகள் வரப்போகுது. ஸோ இந்த 4 எபிசோட் ரொம்ப தரமான எபிசோடு, தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் மற்றும் ரத்தம் தெரிக்கக்கூடிய நிறைய காட்சிகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு UA16+ அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நான் வைப்பேன். குழந்தைங்களோட பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைகள் பார்க்கலாமா வேணாமன்ற காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து என்னால் சொல்ல முடியும். பட் ஒட்டுமொத்தமாக உலகத்தையே வந்து புரட்டி போட்டிருக்கிற ஒரு வெப் சீரியஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை இந்த வருஷத்துக்கான ஒரு சிறப்பான ஒரு 4 எபிசோடு விட்டுருக்காங்க. அடுத்த 3 எபிசோடு இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட 5th எபிசோடு வந்து 1 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு எபிசோடு, அதாவது 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய எபிசோடாக வந்து இவங்க விட்டுருக்காங்க, அதாவது எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் 6th எபிசோடு ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய எபிசோடாக எடுத்து வச்சுருக்காங்க. 7th எபிசோட் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 37 நிமிஷமாகவும். அண்ட் ஃபைனல், அதாவது டிசம்பர் 31 தான் இவங்க ஃபைனல் வெளியிடுறாங்க. அது வந்து ஒரு நாள் கழிச்சு ஜனவரி 1 தான் நம்ம இந்தியாவில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ அந்த ஃபைனல் பார்ட்டை மட்டும், ஃபைனல் எபிசோடான 8th எபிசோடை மட்டும் அவங்க வந்து தியேட்டர்ஸில் லிமிடெட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் எபிசோடோடைய ரன் டைம் 2 மணி நேரம் 1 நிமிஷம். கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஃபைனல் எபிசோடை வந்து அவங்க ஃபுல்லாக கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் பார்த்து இது வரைக்கும் வெப் சீரிஸ்லேயே வந்து அதிகமான ரன் டைம் இருக்கிற ஒரு எபிசோடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி 2 மணி நேரம் ஒரு எபிசோடுக்காக வந்து ஒரு ரன் டைம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்த வெப் சீரிஸஸில் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து தியேட்ரிக்கலாகவும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய கன்க்ளூஷன்ஸ் இருக்குது, நிறைய சாக்ரிஃபைசஸும் வரப்போகுது. அண்ட் அதெல்லாம் என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ ஓவராலாக இந்த வெப் சீரிஸ் இந்த 4 எபிசோட் உங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாத பரபரப்பின் உச்சியில் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு அண்ட் 4th எபிசோடு முடியும் போது அடடா இப்படி ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டோட இவங்க நிறுத்திட்டாங்களே, அடுத்து எப்படா 5th எபிசோட காமிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடைய உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி உட்கார வச்சிருக்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ். உண்மையிலேயே ஒரு தரமான வெப் சீரிஸ், தாராளமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்கணும்னீங்கன்னா மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலோட வீடியோஸ் ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.